வடகிழக்கு மாநிலத்தினுடைய எல்லை புறத்துல குறிப்பா வடக்கு எல்லையாக சீனா அமைஞ்சிருக்கு, கிழக்கு எல்லையாக மியான்மர் அமைஞ்சிருக்கு. மியான்மர் எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மத்திய அரசு எடுத்துட்டு வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது நாள் வரையில் நாடு விடுதலையாகி எத்தனை ஆண்டுகிறது? அல்லது இந்த மாகாணங்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றங்கள் எல்லாம் அமைத்த பிறகும் கூட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்போதெல்லாம் சிந்திக்காத இந்த எல்லை போட வேண்டும் என்கின்ற பிரச்சனை இன்றைக்கு அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? இது நாள் வரையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதாவது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், நீங்கள் மணிப்பூருக்கு சென்று வந்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மோரே என்று ஒரு நகரம் இருக்கிறது. நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. நான் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். அந்த ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலில் திறந்து நீங்கள் போனால் பர்மா, அதாவது மியான்மர். வடக்கு வாசல் வழியாக வந்தால் பாரத நாடு. அந்த அளவுக்கு பர்மிய நாட்டுக்கும் பாரத நாட்டுக்கும் எல்லை என்று சொல்கிறோமே ஒழிய ஏதோ ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கும், வனப்பகுதியாக இருக்கும், ஆளில்லாத பகுதியாக இருக்கும், அதன் பிறகு ஒரு வேலி இருக்கும் அல்லது பெரிய சுற்றுச்சுவர் இருக்கும். அப்படிலாம் ஒரு கற்பனை வைத்துக்கொண்டு பார்த்தால் அது இங்கே இல்லை. கஜ கஜ கஜன்னு எப்படி கிராமங்கள் இருக்கிற மாதிரி எய்த்த வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்காரர் அப்படி சகஜமாக வாழ்கிறார் மாதிரி ஒரே சொந்தக்காரர்கள் வேற. நான் இங்கே இருக்கேன்னு எங்கள் சித்தப்பா அங்கே பக்கத்து எய்த்த வீட்டில் இருக்காங்க, எய்த்த தெருவில் இருப்பார். எங்களுக்குள்ள நீ வேலி போடுறியா, நாங்கள் ஒரே உறவுன்னு அந்த நல்ல எண்ணத்தில் மக்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் ஏன் வேலி போட வருகிறது என்றால் அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும். அதை இந்த மக்கள் சகஜமாக குடும்பமாக வாழ்வதை குறுக்கிடுவதற்கு எந்த அரசாங்கம் விரும்பல. நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது நாகாலாந்து அரசாங்கம் கூட இப்போதைக்கு அந்த வேலி போடுவதை சற்று தள்ளி போட்டால் என்ன என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. நாகாலாந்து அரசாங்கம் கூட அது தேவையில்லை. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மக்கள் இங்கே இந்திய பகுதியில் 18 கிலோமீட்டரோ ஏதோ தூரத்தில் இயற்கையாக வந்துவிட்டு போகலாம், 2-3 நாள் இருந்துட்டு போகலாம். ஃப்ரீ மூவ்மெண்ட் ரீஜன் என்று பெயர். அந்த மாதிரி கூடாது, இதெல்லாம் சட்டம் வர இருக்கிறது, அரசாங்கம் சிந்தித்திருக்கிறது. அது இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி வைக்கலாமே என்று கோரிக்கை வைப்பதற்கு காரணம் எந்த பிரச்சனையும் ஈடுபடாத இருக்கிற சாதாரண அப்பாவி மக்கள் அவங்க தான் அதிகம். அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நாங்கள், அதாவது அரசாங்கம், மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ, நாங்கள் கவலைப்படுவது சமூக விரோதிக சக்திகளை குறித்து. தேசத்திற்கு பாதுகாப்புக்கு குந்தகம் என்பது ஆயுதம் எடுத்து நேரடியாக வரல. அந்த வகையில் இந்த எல்லையில் எந்த விதமான ஆபத்தும் இப்ப இல்லை. ஆனால் போதைப் பொருட்கள் கடத்தல் அதுதான் ரொம்ப அதிகம் சொல்ல வந்தார். இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் மூலமாக வந்தால் உள்ளே வராங்க. எப்படி வராங்க? மணிப்பூரில் நான் இருந்தபோது தினசரி போதைப் பொருள் கொண்டு வந்தார்கள், பிடித்தார்கள் தினசரி நடந்துட்டு இருக்கும். ஆமாம், அதுக்குன்னு சில ஆளை வச்சிருப்பான். நீ கைதாயிடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், வந்துடுன்னு. அதாவது அனுப்புகிற செலவோடு இது ஒரு செலவு சேர்த்து வச்சு தான் அனுப்புகிறான். கைதாகாமல் வந்தால் நல்லது, கைதாயிட்டாலும் கவலை இல்லை. சரக்கு நேர தமிழ்நாடு போயிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது எல்லா போயிடும். இல்லை அதன் பிறகு கடல் கடந்து மறுபடியும் இலங்கைக்கு போகுதான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பின்னி பிணைந்து இருக்கிறாங்க. இந்த சமூக விரோத சக்திகள் அது குறித்து தான் மத்திய அரசாங்கம் ரொம்ப அதிகமாக கவலைப்படுகிறார்கள்.